தலைமுறை இடைவெளி எதனால உருவாச்சு அப்படின்னா, இந்த தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் பசங்க ரொம்ப படிக்கிறாங்கப்பா, பெரிய ஆளா ஆயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது. அவங்க கிட்ட எதுவுமே பேசவே முடியல. ஒரு தாத்தா இருக்காரு, அவருக்கு போன்ல அந்த அளவுக்கு எதுவும் யூஸ் பண்ண தெரியாது. ஏதோ கொஞ்சம் வாட்ஸ்அப் பார்ப்பாரு, போன் பார்ப்பாரு, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவாரு. அது ஒரு நாள் ஏதோ ஒரு செட்டிங் மாறி போச்சு. அந்த செட்டிங்கை அவருக்கு 2 நாள் அவங்க சரி பண்றதுக்கு ட்ரை பண்றாரு, அவருக்கு தெரியல. அவங்க பேர பையன் ஒரு 6 வயசு படிக்கிற பேர பையன் எடுத்தா 5 நிமிஷத்துல அதை சரி பண்ணி கொடுத்தான். உடனே அந்த தாத்தாவுக்கு சந்தோஷம் தாங்கல. பேரனை பத்தி ரொம்ப பெருமையா புகழ்ந்து பேசுறாரு. இப்போ 5 நிமிஷம் எடுத்தா சரி பண்ணி கொடுத்துட்டாமா. பேரனை பெருமையா பேசுறதோ பேர பிள்ளைங்களை பெருமையா பேசுறதோ தவறு கிடையாது. ஆனால் இதுதான் அந்த தலைமுறை இடைவெளிக்கு வித்திடும் தருணம். என்னன்னா, அதீதமான அறிவு, அவங்களுக்கு அறிவு இருக்கிறத அதீதமான அறிவா நினைச்சுக்கணும். அதீதமான அறிவெல்லாம் கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற பையன் கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஏஐ, சாட் ஜிபிடி, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் இது எல்லாத்தையுமே அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஒரு விவசாயி கிட்ட போய் கேட்டா வயல், வரப்பு, வாய்க்கா, விதை, நெல், நாத்து இது எல்லாமே சொல்லுவாங்க. சோ இது ஒருவித அறிவை தவிர உங்களை விட அதிகப்படியான அறிவு கிடையாது. அவங்க படிச்சிருந்தாலும் சரி, எங்க வேலைக்கு போனாலும் சரி, எவ்வளவு தூரத்துக்கு அவங்க வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, வேறு நீங்க தான். அவங்க இலையா, நீயா, பழமா, இலையா இருக்கலாம், ஆனா வேறு நீங்க தான். அந்த பிணைப்பை நீங்க விட்டுறக்கூடாது. எனக்கு ஒரு கேள்வி, இப்ப இங்க இருக்கிற எத்தனை பேரு பேர பிள்ளைங்களுக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும் கதை சொல்றீங்க? இதுல வந்து பெற்றோர்கள் தப்பிச்சுவாங்க. நீங்க தாத்தா பாட்டிகளை தானே கேட்குறீங்க, அவங்க தானே வந்துட்டு கதை சொல்லணும், நாங்க தப்பிச்சுக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. பெற்றோர்களுக்கும் பொறுப்பு உண்டு. ஏன் கதை சொல்ல மறந்தீர்கள்? இதுதான் என்னுடைய கேள்வி. இதுக்கு யாராவது உங்களுக்கு என்ன பதில் தோணுதோ நீங்க சொல்லலாம். கதை சொல்ல மறந்தீர்கள், கதை சொல்றதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கும் நான் விளக்கம் கொடுக்குறேன். செல்போன்லேயே குழந்தை கொடுத்து செல்போனில் கொடுத்ததுனால தாத்தா பாட்டிக்கிட்டே அட்டாச்மெண்ட் இருக்க மாட்டாங்க. செல்போனே கதியாக இருக்கிறாங்க, அதில் பார்த்துக்கிறாங்க எல்லாத்தையும். வேற காரணம்? சரி, மொபைல் ஒரு காரணம். வேற காரணம்? அதாவது வாழ்க்கை வந்து ரொம்ப சிக்கலா இருக்கு, போட்டி உலகமா இருக்கு. அதனால அதுக்கு ஓடுறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியா இருக்கு, எங்களால கதை சொல்றதுக்கு நேரம் இல்லை. சரி, இன்னொரு பக்கம் மொபைல் போன்லயே அவங்க நிறைய பாக்குறாங்க, அதனால எங்களுக்கு கதை சொல்றதுக்கு போல எங்க பேச்சு அவங்க கேட்கறது. சரி, அடுத்தது சொல்றதுக்கு நாம தயாரா இருந்தாலுமே கேட்கறதுக்கு குழந்தைங்க தயாரா இல்லை. தாத்தா பாட்டி அப்பா அம்மாவுக்கு எதுவும் தெரியாது, நமக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி மைண்ட் செட் குழந்தைங்களுக்கு வந்துச்சு. அதனால நம்ம சொல்றதை அவங்க கேட்கறதுக்கு தயாரா இல்லை. நமக்கு தெரிஞ்சாலுமே சொல்ல முடியல. அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? இது உருவாக்க காரணம் யாருன்னா நம்ம தான். இந்த சொன்ன காரணம் சரிதான். அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம வந்து முதல்ல சொன்னதுதான், அவங்க டெக்னாலஜியை நிறைய தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க டெக்னாலஜியோட வளர்றாங்க. சொல்லுங்க, ராஜானா யாரும் கேட்கறாங்க. ராஜா ராணினா அப்படின்னா எனக்கு பேட்மேன் தான் தெரியும், எனக்கு பேட்மேன் தான் தெரியும் சொல்றாங்க. இதுதான் நீங்க கதை சொல்ற விட்ட இடத்துல எத்தனை பேர் கதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. புரியுதுங்களா? நாம கதை சொல்ல விட்ட இடத்துல எத்தனை 1000 பேர், அதாவது இன்ஸ்டால ஒருத்தவங்க, யூடியூப்ல ஒருத்தவங்க, எத்தனை பேர் கதை சொல்லி நம்மளுடைய பிணைப்பை குறைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்லிருக்காங்க. அது உண்மைதான். சரி, ஒரு கதை சொல்றதுனால என்ன வந்துட்டு போகுது, அவங்களுக்கு தான் நிறைய தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கதை கேட்டு வளரும் குழந்தைகளுக்கு கூர்ந்து கவனிக்கும் திறன் அதிகமா இருக்கு. அதே நேரத்துல கியூரியாசிட்டி, நிறைய விஷயங்களை தேடி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் அதிகமா இருக்கும். நீங்க வேணா நல்லா யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல கதை கேட்டு வளர்ந்த குழந்தைங்கன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய புக்ஸ் தேடி படிக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி புக்ஸ் தேடி படிக்க என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய கவனிக்கும் திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்கும். நீங்க கதை சொல்றது அப்படிங்கிறது சும்மா நீங்க கதை சொல்லி அவங்களுக்கு மட்டும் அறிவு வளர்றது கிடையாது. உங்களுடைய பாணி, உங்களோட அவங்களுக்கு இருக்கிற அந்த உறவு மேம்படும். ஏன் நாங்க சாக்லேட் வாங்கி கொடுத்தா மேம்படாதா? நாங்க வந்த உடனே சாக்லேட், ஐஸ்கிரீம் என்னென்ன கேட்கறாங்களோ எல்லாத்தையும் வாங்கி கொடுப்போம். அதுலயே பாண்டிங் ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க, அதுல பாண்டிங் வர்றது ரொம்ப கஷ்டம். என்னன்னா நீங்க உங்க பேர குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குற அந்த பொருள் இருக்கு இல்லையா, உங்க காலத்துல நீங்க சாப்பிட்ட அந்த மாங்காய் பசையோ இழந்த பழமோ கிடையாது. இல்ல உங்க பிள்ளை
எல்லாமே ஹை ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஓவர் சுகர், நிறைய நிறமிகள், கலரிங் ஏஜென்ட்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அது உள்ள போன உடனே திரும்ப திரும்ப அதை சாப்பிட தோன்ற ஒரு விஷயம் தான், ஹெல்த்தி கிடையாது. திரும்ப திரும்ப அதை சாப்பிடணும் அப்படின்னு அதை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க, நிறைய சாப்பிட சொல்லுவோம், அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகும்னா, நீங்க ஒரு பொருளை என்னைக்கோ ஒரு நாளைக்கு நினைச்சு நீங்க வாங்கி கொடுக்குற அந்த பொருள் உங்க கூட பாண்டிங்க விட்டு அந்த பொருள் கூட அந்த பாண்டி கிரியேட் ஆயிடும். திரும்ப சாப்பிடணும் அப்படின்னு தான் தோணுமே தவிர, அப்ப திரும்ப தாத்தாவை கேட்டு வாங்கிக்கணும், பாட்டியை கேட்டு அந்த பொருளை வாங்கிக்கணும் அப்படிதான் தோணுமே தவிர, அவங்களுக்கு உங்க கூட பாண்டிங் வராது. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, பொருளை வாங்கி கொடுக்குறீங்க, ஆனா உங்களுடைய உண்மையான ஆத்மார்த்தமான அந்த இணைப்பு உறவை வந்து தூண்டிக்கிறீங்க. ஆனா இதெல்லாம் கதை சொன்னீங்கன்னா உங்க கூட உங்களோட முகத்தோட ரியாக்ஷனை பார்ப்பாங்க. நீங்க ஒரு அரசரை பத்தி சொல்றீங்க அப்படின்னா, அந்த அரசர் இப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க எப்படி அதை ரியாக்ட் பண்றீங்க, நீங்க எப்படி அதை சொல்றீங்க அப்படின்னு உங்களை கவனிப்பாங்க. அப்போ உங்க கூட உங்களுக்கு பாண்டிங் வரும், உங்களை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு வரும். சில பேர் அரசர்களோட கதைகளை அந்த காலத்துல சொல்லுவாங்க, சில பேர் படிக்காதவங்க நிறைய காக்கா கதை, குருவி கதை, அந்த விலங்குகளோட கதை, அவங்களோட வாழ்க்கையில நடந்த கதையை சொல்லுவாங்க. அப்போ குடும்ப சூழ்நிலைகள் புரியும், அதே நேரத்துல சமுதாயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வளரும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னா யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னா இங்கிலீஷ் கிடையாது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னா அதெல்லாம் வந்து வளரும். ஸோ இதெல்லாம் இந்த பாண்டிங்கை நம்ம உடைச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இப்போ நம்ம வசதி இருக்கு, நம்ம வாங்கி கொடுக்காதது, நம்ம வாங்கி சாப்பிடாதது, எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டாங்கன்னா நமக்கு திருப்தி அப்படின்னு நினைக்கிறோம். அது கிடையாது. நீங்க உண்மையான உயிர்ப்பிணைப்போட இருக்கிறது தான் அவசியம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க அவங்க கூட நேரம் செலவிடுவது தான் முக்கியம். இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும், என்னன்னா நம்ம வீட்டுல குழந்தைங்க சொல்றாரு ஒருத்தர், இல்ல ஓடுறது தான் சரியா இருக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு போட்டி உலகத்துல பணம் சம்பாதிக்கவே நேரம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்றோம்ல, ஆனா வீட்டுல ஒரு குழந்தை தப்பா பிஹேவ் பண்ணாலோ பேசினாலோ நம்ம வாயில இருந்து வர முதல் வார்த்தை என்ன சொல்லுங்க பார்ப்போம்? படிச்ச புள்ள தானே நீ, அதானே சொல்லுவோம். படிச்ச புள்ள தானே நீ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஸ்கூல்ல ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்களா? சும்மா இருக்கிற ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸ்கூலையும் இழுத்து வச்சுக்கோம் இல்லையா? அதுவும் பண்ணுவோம். ஏன் இந்த மாதிரி பண்றோம்? அப்ப படிச்ச பிள்ளைங்க அப்படின்னா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பண்பு வளரணும், அவங்களுக்கு ஒரு நடத்தை விதி தெரியணும், இதெல்லாம் தானே நமக்கு டார்கெட். ஆனா ஏன் படிக்கிற பிள்ளைங்க எல்லாருக்கும் அப்படி கிரியேட் ஆகுதுன்னா, எல்லா குழந்தைங்களையும் குறை சொல்லல, குழந்தைங்களை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா நம்மளுடைய எதிர்பார்ப்பு இதுலதான் இருக்கு. படிக்கிறோம் அப்படின்னாலே குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா இப்படி எல்லாம் வளரணும், இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றது விதி. சரி, இப்போ அந்த குழந்தை படிக்கிறது என்ன நினைக்கிறீங்க? சைன் தீட்டா, காஸ் தீட்டா, ட்ரிக்னாமெட்ரி, மேக்ஸ் டீச்சர் சிரிக்கிறாங்க, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, இதெல்லாம் படிச்சா பண்பு வளருமா? இதெல்லாம் படிச்சா பண்பு வளருமா? அறிவு, ஒரு தனிப்பட்ட அறிவு. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, எது இருக்கு? தமிழ் இங்கிலீஷ்னு ஒரு விஷயம். தமிழ் இங்கிலீஷ்ல உண்மையாவே பண்பை வளர்க்கும் விஷயங்கள் இருக்கு. நம்ம அதை என்ன பண்றோம்னா, லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ல நீ மார்க் எடுத்து ஒன்றும் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளிடும். அது எவ்வளவு பெரிய பிழை தெரியுமா? அது இந்த சமுதாயத்தை அறிவாளிகளாக, ஒரு பக்கம் நிறைய பணம் சம்பாதிப்பவர்களாக நம் பிள்ளைகளை உருவாக்கும், ஆனால் பண்புகளை உருவாக்காது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தமிழை இன்னும் நம்ம பாடமா பத்திரமா வச்சு தமிழை நம்ம காப்பாத்திட்டு இருக்கோம். இல்லவே இல்லை. தமிழும் இங்கிலீஷும் தான் நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. தமிழ்ல திருக்குறள் இருக்கு, நன்னெறி இருக்கு, நீதிநெறி இருக்கு, சீராபுராணம் இருக்கு, இயேசுகாவியம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதெல்லாம் எதுக்காக? நம்மளுக்கு பண்பை சொல்லி தருவதற்காக, நம்மளுடைய வாழ்வியல் பாடங்களை சொல்லி தருவதற்காக. இங்கிலீஷும் சாதாரண குறைச்சி சொல்ல முடியாது. இங்கிலீஷ்ல கூட நிறைய நுண்ணிய உள்ளுணர்வுகளை அழகா எடுத்து சொல்ற மாதிரி நிறைய கட்டுரைகளை எழுதியிருப்பாங்க. சரி, இதெல்லாம் படிக்கிறாங்கல்ல, ஆனா ஏன் அவங்களுக்குள்ள அந்த பண்பு வளரதில்லை அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஏன்னா அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? சாப்பிட்டியா, தூங்கியா, ஹோம்ஒர்க் எழுதியா, டெஸ்ட் எழுதியா, மார்க் எடுத்தியா, எவ்வளவு மார்க், 10th முடிச்சியா, எவ்வளவு மார்க், டெஸ்ட் முடிச்சியா, எவ்வளவு மார்க். யாரும் நம்ம கேட்கறதே இல்லை, இன்னைக்கு நீ என்ன கத்துக்கிட்ட, என்ன தெரிஞ்சுக்கிட்ட, இந்த லெசன் எடுத்தாங்களா, அந்த லெசன்ல நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, இதை நம்ம கேட்கறதே கிடையாது. இதுதான் அவங்க என்ன பண்ணுதுன்னா, அப்ப மார்க் எடுத்தா போதும், அப்ப நம்ம ஒரு வேலையில செஞ்சுட்டா போதும், அப்ப நம்ம நிறைய சம்பாதிச்சுட்டா போதும். நம்ம எதிர்பார்க்கறது தான் நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும், நிறைய சமுதாயத்துல நீ வந்து சம்பாதிச்சு ஒரு வீடு கட்டிடணும், உடனே வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், உடனே வந்து குழந்தை பெற்றுக்கணும். இதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அப்ப நம்மளுடைய எதிர்பார்ப்புக்காக தான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. அவங்க மேல கல்வி முறையிலும் தவறு கிடையாது, கற்பிக்கும் முறையிலும் தவறு கிடையாது. சமுதாயத்தின் எதிர்பார்ப்பு தான் அவர்களை என்ன செய்யுது? பண்புல இருந்து விலக்கி மதிப்பெண்